ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பொங்கலை தனியாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க. சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. Emotional damage. நம்ம இப்போ வெண்பொங்கல் செய்ய போகிறோம். இங்க இருந்தா நமக்கு ஆபத்து. நிஜமா வேற லெவலா இருக்கு, பொய் சொல்லல. எனக்கே ஷாக்கா இருக்கு நானா இப்படி செஞ்சேன் அப்படின்ட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பொங்கலை தனியாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க. இதுதான் நான் கட்டிட்டு சாரி. ஃபஸ்ட்டு நம்ம மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் நிவ்யா மாய்ஸ்சரைசர் எடுத்து ஃபேஸ்க்கு நெக்குக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் சன்ஸ்க்ரீன் எடுத்துக்கிறேன். இது ஃபோட்டோ ஸ்டேபிள் கோல்டு அப்படின்ட்டு ஒரு சன்ஸ்க்ரீன். இது எனக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க, இது போடுங்க அப்படின்ட்டு. ஸோ இதையும் நான் நெக்குக்கும் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். இது போட்டோம்னா நம்ம சன்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம். எனக்கும் ஒரு 1 மந்த்தாக நான் போட்டிருக்கிறேன். நல்ல டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு கிடைக்குது. A few minutes later. இந்த ஜுவல்ஸ் நான் சும்மா போட்டு பாட்டிருந்தேன், எனக்கே சிரிப்பாயிருந்துச்சு. Meanwhile, சொக்கத்தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. இந்த சாரிக்கு அவ்வளோக்கு செட் ஆகல. சரி போட்டா எப்படி இருக்கு, சும்மா தானே இருக்கும் அப்படின்ட்டு நான் போட்டு பாட்டிருந்தேன். பட் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் நார்மலாக மேக்கப்போட ரெடி ஆகிட்டுருந்தேன். உங்களுக்கும் ஏதாச்சும் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான டேஸில் லீவில் எனக்கு இப்போ வந்திருக்கு, பரவாயில்ல. நல்ல வேலை பொங்கல் செலிப்ரேஷன் அப்போ வரல. இந்த மாதிரி மூக்கில் கண்ட இடத்துல தான் வரும் இந்த மாதிரி கேவலமான பிம்பிள்லாம். உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அதுக்கப்புறம் நம்ம வலையெல்லாம் போட்டு செயின்லாம் போட்டு பொட்டு வச்சு சந்தனம் வச்சு ஃபைனல் அவுட்ஃபிட்டை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஹாப்பி பொங்கல் அப்படின்ட்டு நேற்று நைட்டே நாங்கள் போட்டுட்டோம். இது எங்கள் அண்ணி போட்டது, லெஃப்ட் சைடு இருக்கிறது நான் போட்டது. ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுவும் ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க பொங்கல் வைக்கலாம்.
அதுக்கு வந்து நான் 1 டம்ளர் பச்சரிசியும் 1 டம்ளர் உளுந்தம் பருப்பையும் எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து இப்போ வெண்பொங்கல் செய்ய போகிறோம். ஸோ அதை வந்து ஒரு அரை மணி நேரம் இப்போ ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம செய்யலாம். ஸோ இது அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வெண்பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகே, தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். கீ, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இஞ்சியும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட் நம்ம இஞ்சி ஊற்றிக்கலாம். கடலைப்பட்டுருச்சு. ஐயோ, இஞ்சி கடலைப்பட்டா எரியுமா? இப்போ தான் தெரியும். முன்ன பின்ன கிச்சனுக்கு வந்தாதானே. Emotional damage. இன்றைக்கி யாரும் இல்லை எங்கள் வீட்டில். ஸோ நான் சும்மா எனக்கு ஆசையாக இருக்குது, சரி சாரீ கட்டிட்டு பொங்கல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதனால தான் தனியாக இருந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஆஹா, இடையில பச்சா இந்த வெறும் சிப்ஸ் யார் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். குடல்னு சொல்லுவாங்க. அப்படியே பச்சையாக சாப்பிடுவேன். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். பண்ணிட்டு மடிச்சு காட்டிங்க. பாதி நானே தீர்த்துட்டேன். நெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு. நெய் நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் காஞ்ச பிறகு நம்ம மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். ஐயோ, அம்மா தண்ணியில் கழுவுனோம், அதனால அப்படித்தான் இருக்கு. ஸ்லோவாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இது ஆட் பண்ணணும், என்னது முந்திரி. பட் அது இது இல்லை, ஸோ அதை ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன் நான். தீஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம 2 மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். வெடிக்குது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வாசனை சூப்பராக வருது. இதுக்கப்புறம் நம்ம வச்சிருந்த அரிசியும் பருப்பும் எடுத்து உள்ள போட்டுடலாம்.
அதுக்கப்புறம் நம்ம இந்த அரிசி போட்ட டம்ளர்லேயே ஒரு 5 கப் தண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 5வது கப். 1 கப் வந்து பருப்புக்கு, மீதி வந்து அரிசிக்கு. ஸோ அப்போ தான் நல்லா வந்து நமக்கு வெண்பொங்கல் ரெடியாக இருக்கும். முந்திரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இட்ஸ் ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 4 விசில் நல்லா விடணும். கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கலாம். ஸ்பீடாக வச்சுட்டு குக்கர் போட்டு மூடிடலாம். பார்க்கலாம் நல்லா வருதான் யாருக்கு. வெடிச்சிருக்கூடாது. ஸோ குக்கரில் அரிசி வெந்துட்டுருக்கு. அது வரைக்கும் அந்த கேப்பில் நம்ம வந்து இந்த வத்தலை வறுத்து எடுத்துடலாம். வெண்பொங்கலுக்கு சைட் டிஷ். அதுக்கு நம்ம புதினா சட்னி வச்சுக்குவோம். சரி, இதுவும் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ சட்னி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. இதுக்கப்புறம் நம்ம லைனாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் எடுத்தாச்சு. குக்கர் தான் கொஞ்சம் சொதப்பிடுமோன்னு பயமாக இருக்கு எனக்கு. சவுண்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான், நமக்கு இது போதும். ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இது எடுத்து நான் தனியாக வச்சிடறேன். இங்கே இருந்தால் நமக்கு ஆபத்து. ஸோ நம்ம விசில் வந்த பிறகு பார்க்கலாம். இப்போ தான் நான் திறந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் வெந்துருந்துச்சு. உப்பு போட்ட எக்ஸ்ட்ரா மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து வேறு அவ்வளோதான். ஸோ விசில் வந்த பிறகு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ 4 விசில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி வச்சு எப்படியோ வெற்றிகரமாக வந்துருச்சு. ஸோ இப்போ இது வந்து சூடு அடங்கி நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ விசில் அடங்கிருச்சு. வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டேஸ்ட் பார்க்கலாம் நம்ம இப்போ. சும்மா வேற லெவலாக இருக்கணும். ஆனால் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, நம்ம போட்டு சாப்பிடலாம்.
ஸோ இப்போ நம்ம இதில் வந்து பொரிச்ச குடலையும் புதினா சட்னி ஊற்றிட்டு வந்தாச்சு. ஸோ டேஸ்ட் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஜமாக வேறு லெவலாக இருக்குது, பொய் சொல்லலை. எனக்கே ஷாக்காக இருக்குது நானும் எப்படி செஞ்சேன் அப்படின்ட்டு. ஸோ கற்றுக்கிட்டா எது வேணாலும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் போய் சாப்பிட்றேன் கைஸ். பாய். சாப்பிட்டது உங்களை பார்க்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நல்லா சாப்பிட்டாச்சு வயிறு முழுக்க. போய் நம்ம மேலே போய் ஒரு வீடியோஸ்லாம் நிறையா எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்குறேன். பாய். ஸோ அவ்வளோதான் கைஸ், மேலே போய் வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை நான் இப்போ ஆட் பண்ணுறேன் அப்புறமா. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ கடைசியாக எல்லாத்துக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாய்.